ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஷர்ஹ் சுன்னா நபி வழி என்ற இஸ்லாமிய கொள்கை என்ற நூலின் 7வது அமர்விலே இருக்கிறோம். நேற்றுடைய கேள்வியிலிருந்து ஆரம்பம் செய்யலாம். ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது இந்த ஷஃபாஅத்துடைய விஷயத்தில். ஷஃபாஅத்தில் எல்லா நபிமார்களும், அதாவது நபிமார்கள் எல்லோரும் ஷஃபாஅத் பரிந்துரை செய்வார்கள் என்பதை பார்த்தோம். அதாவது இது நம்முடைய கொள்கை. ஆனால் ஒரு ஹதீஸை நேற்று நாம் பார்த்தோம், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதாவது உம்மத்தார்கள் எல்லோரும் ஒவ்வொரு நபியிடம் செல்வார்கள். அவர்கள் என்னால் இப்போது செய்ய முடியாது, அல்லாஹ் மிகவும் கோபமாக இருக்கிறான் என்பதை எல்லாம் வந்து பார்த்தோம். இந்த ஹதீஸ் கடைசியில் அவர்கள் யாருக்கிடம் வருவார்கள் என்றால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருவார்கள். இந்த ஹதீஸ் எதை காட்டுகிறது என்றால், நபி அவர்களின் தனித்துவமான அந்த ஷஃபாஅத்துல் உஸ்மா, அந்த மகத்துவமான ஷஃபாஅத் என்ற சிறப்பிற்குரியவர்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஷஃபாஅத்திற்கு மிகவும் பெரும் சிறப்பிற்குரியவர்கள் என்பதை காட்டுகிறதை தவிர, இந்த ஹதீஸை வைத்து மற்ற நபிமார்கள் ஷஃபாஅத் செய்ய மாட்டார்கள் என்பது நாம் இப்ப எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஏனெனில் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்குரிய அந்த பிரத்யேகமான அந்தஸ்தை குறிப்பிடுகிறது. எல்லோரும் ஒவ்வொரு நபியிடம் செல்வார்கள். ஆனால் யாரிடம் செல்லும் பொழுது கூறப்படும் இதற்கு நான் தகுதியானவன் என்று? முஹம்மது நபி அவர்கள் செல்லும் பொழுது இது சொல்லப்படும். இதுதான் ஷஃபாஅத்துல் உஸ்மா. இந்த ஷஃபாஅத்துல் உஸ்மா என்பது எந்த நபிக்கும் அல்லாமல் நபி அவர்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஷஃபாஅத். இதை தான் விளக்குகிறார்கள் இங்கு. ஆனால் இதை வைத்துக் கொண்டு எந்த நபிமார்களும் அப்படி என்றால் ஷஃபாஅத் செய்ய முடியாதா இல்லை என்றால் கிடையாது, ஷஃபாஅத் செய்வார்கள். ஏனெனில் மற்றொரு ஹதீஸில் பார்த்தோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக நபி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்கள் ஷஃபாஅத் செய்து விட்டார்கள். பாருங்கள், இப்போது நபிமார்கள் ஷஃபாஅத் செய்து விட்டார்கள், மலக்குகள் ஷஃபாஅத் செய்து விட்டார்கள், முஃமின்கள் ஷஃபாஅத் செய்து விட்டார்கள், எஞ்சி இருப்பது நான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதிலிருந்து என்ன நமக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது என்றால், நபிமார்கள் ஷஃபாஅத் செய்வார்கள் என்பது நமக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்த பாடத்திற்குள் செல்வோம். என்னது அடுத்த பாடம்? அடுத்த பாடம் எதை பற்றி? அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்த பாடம் மலக்குகளை பற்றி. அடுத்த பாடம் மலக்குகளை பற்றி. அல்லாஹ் நமக்கு நேர்வழியில் செலுத்துவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் நூலாசிரியர்? நபிமார்கள் மற்றும் வானவர்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும். சரி, நபிமார்களை இதற்கு முன்னால் பார்த்தோம். இப்போது எதை பற்றி வருகிறது என்றால், மலக்குகள், மலக்குகளை ஈமான் கொள்வது. அதாவது நபிமார்கள் என்று சொல்லிவிட்டேன், நாம் மலக்குகளை ஈமான் கொள்வது. யார் மலக்குகள்? மலக்குகள் யார்? வானவர்கள் யார்? வானவர்கள் என்றால் யார்? அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஈமானின் ஒரு பகுதி வானவர்களை ஈமான் கொள்வது, வானவர்களை உண்மை என்று நம்பிக்கை கொள்வது, அவர்களை பற்றி, அவர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய வேலை என்ன, அவர்களுடைய தன்மை என்ன, அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையெல்லாம் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு எதை விளக்குகிறதோ அதை அப்படியே ஈமான் கொள்வது ஒரு முஃமினின் பண்பு, ஒரு முஃமினின் மீது கடமையான ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், வானவர்கள் வெவ்வேறு அளவுகளிலும் வெவ்வேறு தோற்றங்களிலும் படைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு 2 அல்லது 3 அல்லது அதற்கு மேல் சிறகுகள் உள்ளன. 2 அல்லது சில பேருக்கு 3 அல்லது 3க்கும் மேல்
வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை சிறகுகள்? யாருக்காவது தெரியுமா? வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருமுறை அவர்களுடைய அசல் ரூபத்தில் பார்த்தார்கள். அவர்களை அசல் ரூபத்தில் பார்த்தார்கள். 600 சிறகுகள், 600 இறக்கைகளை கொண்ட மாபெரும் அல்லாஹ்வின் ஒரு படைப்பாக வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். வானவர்களுக்கு இந்த இறக்கை இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஏன்? நபி அவர்கள் நமக்கு அதை சொல்லிவிட்டார்கள். மேலும் அவர்கள் கண்ணியமானவர்கள், தூய்மையானவர்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் எதை கட்டளையிட்டாரே தவிர அவர்கள் வேறு எதையும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எப்போதும் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறானோ அதை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். வானவர்களின் பண்பு, வானவர்களின் பண்பு அல்லாஹ்விற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். யோசித்து பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, மாறு செய்யவே தெரியாதவர்களுக்கு. மலக்குகள் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டார்கள். யார் மாறு செய்கிறான்? அல்லாஹ்விற்கு மாறு செய்பவன் யார்? மனிதன். அல்லாஹ்விற்கு மாறு செய்பவன் மனிதனாக இருக்கிறான். மனிதன் தான் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். மேலும் வானவர்களில் அல்லாஹ்வின் அடியார்களே சிறந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதுவும் வானவர்களில் மிகச் சிறந்தவர்களை உலமாக்கள் சொல்கிறார்கள். யாரை சொல்கிறார்கள்? பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களை சொல்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் பத்ர் போரின் சம்பவத்தில் அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ்வின் தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் வந்து அடைந்தது. வாளை எடுத்து சீவ பார்ப்பார்கள், சீவி முடிக்கப்பட்டிருக்கும். ஹதீஸிலே வருகிறது, வானவர்களின் உதவி சஹாபாக்களுக்கு, அல்லாஹ்வின் தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் பத்ர் போர்க்களத்தில் கிடைத்தது. இந்த அடிப்படையை வைத்து உலமாக்கள் என்ன சில உலமாக்கள் சொல்கிறார்கள் என்றால், வானவர்கள் சிறந்தவர்கள், சிறந்த கூட்டத்தில் முதலானவர்கள் பத்ர் போரில் கலந்தவர்கள். எப்படி சஹாபாக்கள் சிறந்தவர்களை எதுவென்று சொல்கிறோம்? பத்ரியூன், பத்ர் சஹாபாக்கள் என்று சொல்கிறோம். அதே போலத்தான் வானவர்களில் சஹாபாக்கள், வானவர்கள் கலந்து கொண்ட இந்த பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களை முன்மைப்படுத்தினார்கள். அதிலும் ஆக சிறந்தவர்கள் சந்தேகமே இல்லை. யார்? வானவர்களில் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மேலும் வானவர்களின் எண்ணிக்கை எத்தனை வானவர்கள் இருக்கிறார்கள்? 5, 10, 20, 50. சரி, உங்களுக்கு வேணா எனக்கு வேணா 1000. சரி, இந்த பூமியில் எத்தனை ராணுவங்கள் இருக்கிறது? சரி, ஒரு 5 லட்சம். 5 லட்சத்தை வச்சு கணக்கு செய்கிறார்கள். உலகத்தில் பெரிய ராணுவம், வலுவான ராணுவம் 5 லட்சத்தை உடையவர்கள் முதல் வரிசை, 3 லட்சம் உடையவர்கள் இரண்டாவது வரிசை. சரி, 5 லட்சம். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள், வானவர்கள் எத்தனை பேர் என்று. வானவர்களின் துல்லியமான கணக்கை அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கிறான். அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. அவர்கள் எண்ணிலடங்காதவர்கள் என்பதற்கு 2 முக்கிய சான்றுகள் உள்ளன. அவர்கள் எண்ணிக்கையில் அடங்காதவர்கள். அவர்கள் எண்ணிக்கை என்பது அவர்களுக்கு ஆகமானதல்ல. 7வது வானத்தில் இருக்கிறது என்ன? கஅபாவிற்கு நேராக பைத்துல் மஅமூர். பைத்துல் மஅமூர் வானவர்களுக்கான இறை இல்லம், வானவர்களுக்கான இறை இல்லம் இருக்கின்றது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அங்கு அந்த ஆலயத்திற்கு தினமும், அதாவது 7 வானத்திற்கு மேல், இன்னும் சொல்லப்போனால் சொல்கிறார்கள், கஅபாவிற்கு நேரடியாக மேலே பைத்துல் மஅமூரிலே அந்த ஆலயத்தில் 70,000 மாணவர்கள் நுழைகிறார்கள். 70,000 மாணவர்கள்
அந்த பைத்துல் மஅமூரிற்குள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வரமாட்டார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வரமாட்டார்கள். அப்படி என்றால் எத்தனை வானவர்கள் இருப்பார்கள் என்று கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு முறை 70,000 மாணவர்கள் உள்ளே வந்தார்கள் என்றால் மீண்டும் அந்த 70,000 மாணவர்கள் மறுபடியும் உள்ளே நுழைய மாட்டார்கள். எண்ணிக்கையில் அடங்க முடியாது, அடக்கிட முடியாது வானவர்களை. அல்லாஹ்வின் அடியார்கள், எண்ணிக்கையில் அடக்கக்கூடியவர்கள் அல்ல வானவர்கள். 10, 20, 50, 1000, லட்சம் என்று எண்ணிக்கையில் அடக்கக்கூடியவர்கள் அல்ல அல்லாஹ்வுடைய வானவர்கள் அலைஹிமுஸ்ஸலாம். சரி, மேலும் வானவர்களில் முக்கியமானவர்களை பார்ப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வேலை என்ன? அவர்கள் என்ன செய்தார்கள்? வானவர்களின் தலைவர், இறை தூதர்களுக்கு வஹியை கொண்டு வந்த ஒரு வானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை அவரது உண்மையான 600 சிறகுகள் கொண்ட தோற்றத்தில் 2 முறை கண்டார்கள். அப்படி என்றால் வானவர்களிலேயே முதன்மையானவர்கள் நபி வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை அறிவித்தவர்கள் நபிமார்களுக்கு. இது முதல். வேறு எந்த நபிமார்கள், வேறு எந்த வானவர்கள் தெரியும் நமக்கு? தெரிந்தவர்கள் கை தூக்கலாம். சொல்லிவிட்டு அவர்களுடைய வேலையை சொல்ல வேண்டும். அல்லாஹ் அவர்களை எதற்காக நிறுவியிருக்கிறான் என்பதை. வானவர் என்று தெரிந்தால் உடனடியாக ஜிப்ரீல். வேறு மீகாயில். வானவர் மீகாயில். இவர்கள் வேலை என்ன வேலை? சரி, மழை. மழை, காற்று மற்றும் தாவரங்களை நிர்வகிக்கும் பொறுப்புடையவர்கள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். லா இலாஹ இல்லல்லாஹ். இவருக்கு உதவியாக பல வானவர்கள் இருக்கின்றனர். மேலும் இஸ்ராஃபீல். இவர்கள் யார்? மறுமை நாளுக்காக சூர் ஊதக்கூடியவர். மறுமை நாள் அடையாளத்தில் அந்த சூரை ஊதக்கூடியவர், அந்த குழலை ஊதக்கூடியவர்கள் தான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். மாபெரும் வானவர். மேலும் அல்லாஹ்வின் அரியணையை பார்த்தவாறு எப்போதும் இறைவனின் கட்டளை எப்போது வரும் என தயாராக காத்துக் கொண்டிருப்பவர் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். வானவர் இஸ்ராஃபீல். மாலிக். மாலிக் யார்? நரகத்தின் காவலாளி. நரகத்தின் காவலாளி, நரகத்தின் தலைவர், நரகத்தின் காவலாளி மாலிக். வேறு முன்கர் நகீர். முன்கர் நகீர். இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் என்ன செய்வார்கள்? மனிதர்கள் இறந்த பின் மண்ணறையில் விசாரணை செய்யும் மாணவர்கள். நமக்கும் காத்துக் கொண்டிருக்கிறது அந்த நாள். நமக்கும் அந்த விசாரணை நாள். கீழ் விசாரணை, மேல் விசாரணை. கீழ் விசாரணை மண்ணறை விசாரணை, மேல் விசாரணை யௌமுல் கியாமா. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஆத்மாக்களாகவும் மனிதர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. முன்கர் மற்றும் நக்கீர், ஹாரூத் வ மாரூத். இவர்கள் மனிதர்களை சோதிப்பதற்காக பாபிலோன் நகரத்திற்கு அனுப்பப்பட்ட 2 வானவர்கள். அந்த சிஹரை பிபாபில் ஹாரூத் வ மாரூத். அந்த ஹாரூத் அந்த மாரூத் என்ற அந்த 2 வானவர்கள் மனிதனை சோதிப்பதற்காக, மனிதர்களை சோதிப்பதற்காக அந்த சிஹரை, அந்த சூனியத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் கற்றுக்கொண்டால் இறை நிராகரிப்பாளராக ஆகிவிடுவீர்கள், அதனால் வேண்டாம் என்று சொல்லி இருந்தவர்கள் ஹாரூத் வ மாரூத். மேலும் வேறு யார் இருக்கிறார்கள் வானவர்கள்? ஹமலத்துல் அர்ஷ், அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்கள். மறுமை நாளில் அல்லாஹ்வின்
அரியணையை சிம்மாசனத்தை சுமக்கும் 8 பிரம்மாண்டமானவர்கள் வயஹ்மிலு அர்ஷ ரப்பிஹிம் எத்தனை பேர் 8 பேர் 8 மாபெரும் வானவர்கள் அல்லாஹ்வின் அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்கள். இன்னும் ஏனைய வானவர்கள் மார்க்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவர்களின் மீதும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அவர்கள் அனைவர்களும் உண்மை, சத்தியம். அவர்கள் உண்மை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை உண்மை, அனைத்தும் உண்மை என்று நாம் சத்தியமாக அதை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இதுதான் வானவர்கள் விஷயத்தில் நாம் ஈமான் கொள்ள வேண்டியது. வலில்லாஹில் ஹம்த். அடுத்ததற்கு செல்வோம். சொர்க்கம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். பாருங்கள், அடுத்த விஷயம், அடுத்த பெரும் விஷயம். சொர்க்கம் என்பது உண்மை. அல் ஜன்னத்து ஹக்குன் வன் நாரு ஹக்குன். சொர்க்கம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை. சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டவை. சொர்க்கம் 7 வானத்தில் உள்ளது. அதன் மேற்கூரை அல்லாஹ்வின் அரியணை, அல்லாஹ்வின் சிம்மாசனம் அர்ஷ். சொர்க்கம் படைக்கப்பட்டவை, நரகம் படைக்கப்பட்டவை. சொர்க்கம் 7வது வானத்தில் உள்ளது. மேலே மேலே 7வது வானத்தில் உள்ளது. அதன் மேற்கூரை அல்லாஹ்வின் அரியாசனம் அர்ஷ். நரகம் 7வது பூமியின் கீழ் உள்ளது. சொர்க்கம் 7வது வானத்தில் இருக்கிறது. நரகம் 7வது பூமியின் கீழ் உள்ளது. இவை இரண்டும் படைக்கப்பட்டவை. சொர்க்கவாசிகள் எத்தனை பேர் என்பதும், அதனுள் யார் நுழைவார்கள் என்பதையும், நரகவாசிகள் எத்தனை பேர் என்பதும், அதனுள் யார் நுழைவார்கள் என்பதையும் அல்லாஹ் திட்டமாக அறிந்திருக்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் சொர்க்கவாசிகளா நரகவாசிகளா என்பது எழுதப்பட்ட ஒரு விஷயம். அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நுழைவார்கள், சொர்க்கத்தில் எத்தனை பேர் நுழைவார்கள், நரகத்தில் எத்தனை பேர் நுழைவார்கள் என்பதை அல்லாஹ் திட்டமாக அறிந்திருக்கிறான். இவை இரண்டும் ஒருபோதும் அழியாது. மிக முக்கியமான கொள்கை. இந்த சொர்க்கமும் நரகமும் ஒருபோதும் அழியாது. அருள்மிக்கவனும் உயர்ந்தவனுமாகிய அல்லாஹ்வின் நித்திய தன்மையோடு அவை என்றென்றும் நிலைத்திருக்கும். படைக்கப்பட்ட அந்த நித்தியமான சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சரி, இந்த விஷயத்தை இப்போது தெளிவாக பார்ப்போம். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, யார் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் ஈமான் கொண்டு, கவனியுங்கள், யார் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் ஈமான் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ரமதான் நோன்பை நோக்கிறாரோ அவரை சொர்க்கத்தில் நுழை வைப்பது அல்லாஹ்வின் மீது கடமையாக இருக்கிறது. நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். நோன்பு நேரத்தில் இருக்கிறோம். அதற்கேற்றவாறே நம் பாடத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது. யார் அல்லாஹ்வின் தூதரை ஈமான் கொண்டு அத்தௌஹீத் தொழுகையை நிலைநாட்டி ரமதானுடைய நோன்பை நோக்கிறாரோ அவரை சொர்க்கத்தில் நுழை வைப்பது அல்லாஹ்வின் மீது கடமையாக இருக்கிறது. அவர் அறப்போர் செய்தாலும் சரி அல்லது ஜிஹாதை செய்யாமல் அவர் பிறந்த ஊரிலே தங்கிவிட்டாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி நோன்பை பிடித்து விட்டாரோ அவரை சொர்க்கத்திற்குள் நுழைவிப்பது அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது. அவர் ஜிஹாத் செய்திருந்தாலும் சரி அல்லது சில முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அறப்போர் செய்யக்கூடிய அந்த குணம், அந்த அறப்போர் கல்வியின் பால் ஆட்சியாளருக்கு கீழ், ஆட்சியாளருக்கு அடிபணிந்து ஒரு முஸ்லிம் ஆட்சியாளருக்கு கீழ் குண்டு போடுவதில்லை. இங்கு அறப்போர் அப்பாவி மக்களை கொல்வதை பற்றி பேசவில்லை. இங்கு ஜிஹாத், இந்த ஜிஹாத் என்பது இஅலாஉ கலிமத்தில்லாஹி அஸ்ஸ வஜல்,
தௌஹீதை நிலைநாட்ட ஆட்சியாளரின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயம். அந்த ஜிஹாதை, அந்த அறப்போரை ஒருவர் செய்திருந்தாலும் சரி, ஈமான் அதிகமாக இருந்து, அல்லது அதை செய்யாமல் ஒருவர் வீட்டிலே இருந்திருந்தாலும் சரி, அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பது அல்லாஹ்வின் மீது கடமையாக இருக்கிறது. இதை கேட்ட தோழர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இதை மக்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டாமா இந்த சுப செய்தியை? அதற்கு அல்லாஹ்வின் தூதர் மறுபடியும் சொல்கிறார்கள், நிச்சயமாக சொர்க்கத்தில் 100 அந்தஸ்துகள் உள்ளன, படிக்கட்டுகள் உள்ளன, படித்தரங்கள் உள்ளன. அல்லாஹ் தனது பாதையில் அறப்போர் புரிவர்களுக்காக தயார் செய்து வைத்துள்ளான். அடுத்ததாக சொல்கிறார்கள், ஒவ்வொரு அந்தஸ்துக்கும் இடைப்பட்ட தூரம் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை. சொர்க்கத்தின் பிரம்மாண்டம் தெரிய வேண்டுமா? சொர்க்கத்தின் பிரம்மாண்டம் தெரிய வேண்டுமா? அந்த 100 அந்தஸ்துகள், ஒவ்வொரு அந்தஸ்திற்கும் அடுத்த படிக்கட்டுக்கு உள்ள வித்தியாசம் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வேறுபாடு. இது ஒரு படித்திரம். அப்படி என்றால் 100 படித்திரத்திற்கு எத்துணை பெருசாக இருந்திருக்கும், எத்துணை பெருசாக இந்த சொர்க்கம் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். எவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு படைப்பு இந்த சொர்க்கம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தூதர் அதனால் தான் கேட்கிறார்கள், நீங்கள் கேட்டால் அல்லாஹ்விடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். இதே ஹதீஸ். நீங்கள் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்டால் கீழே கேட்காதீர்கள், சொர்க்கத்தின் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஏனால் அதுதான் சொர்க்கத்தின் மத்திய பகுதி, சொர்க்கத்தின் உயர்ந்த பகுதி. நீங்கள் கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று அல்லாஹ் தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அதே ஹதீஸில் வருகிறது, அந்த சொர்க்கத்திற்கு அந்த மேல்கூரை, சொர்க்கத்தின் மேல்கூரை, சொர்க்கத்தின் மேல்கூரை தான் என்ன? அர்ஷ், அல்லாஹ்வின் அரியணை, அல்லாஹ்வின் சிம்மாசனம். கற்பனை செய்து பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு படிக்கட்டிற்கும் அடுத்த படிக்கட்டு, ஒரு படித்தரத்திற்கும் அடுத்த படித்தரம், வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வேறுபாடு என்றால் எப்பேற்பட்ட சொர்க்கம்! ஒரு 50, ஒரு 100 மாடி கட்டிடத்தை பார்த்து ஆஹா ஓஹோ என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் அல்லவா? இந்த நாட்டிலே 100 மாடி கட்டிவிட்டார்கள், அடுத்த நாட்டிலே 120 கட்டப் போகிறார்கள், அடுத்த நாட்டில் 150 கட்டப் போகிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வின் அடியார்களே, சரி, சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டு விட்டதா அல்லது இன்னும் படைக்கப்படவில்லையா? சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டு விட்டதா அல்லது இன்னும் படைக்கப்படவில்லையா? சொர்க்கம் நரகம் எப்போதோ படைக்கப்பட்டு விட்டது. சொர்க்கம் நரகம் படைக்கப்படவில்லை என்று சொல்வது வழிகேடு, முஅத்தஸிலாக்களின் கொள்கை. தமிழிலும் இந்த முஅத்தஸிலா கொள்கை உடையவர்களின் கொள்கை. சொர்க்கம் இன்னும் படைக்கப்படவில்லை, நரகம் இன்னும் படைக்கப்படவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட மோசமான நச்சு கருத்துக்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மார்க்கம் ஒன்று சொல்கிறது என்றால் அதை புத்தியில் புகுட்டி எப்படியாவது அதற்கு முரணாக எதையாவது பேச வேண்டும். இதுதான் இந்த முத்தகல்லிமூன்களின் வேலை. இதுதான் இந்த பிலாசபியை பார்த்து பார்த்து ஊகித்து யூகித்து மனித அறிவை புகுத்தி புகுத்தி வழிகட்டவர்கள் இவர்கள் தான். அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன ஏன் சொர்க்கம் நரகம் படைக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள்? இதே இந்த யூகங்கள் தான். சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டு விட்டால் மனிதர்களுடைய வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, மறுமை நாளே இன்னும் வரவில்லை. மறுமை வராத மறுமை நாளுக்கு எதற்காக தேவையில்லாமல் ஃபேன் லைட் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது? எதற்காக ஃபேன் லைட் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம்? யாரும் இல்லை என்றால் ஆஃப் செய்ய வேண்டியது தானே. இப்படிப்பட்ட கொள்கை தான் இந்த சொர்க்கம் நரகம் படைக்கப்படவில்லை என்று சொல்பவர்களுடைய கொள்கை. யாருமே உள்ளே நுழையாததை சும்மாத்துக்காச்சும் அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான். இது அவன் கண்ணியத்திற்கு தக்கவாறு இல்லை. யார் சொன்னால் உங்களுக்கு யார் சொன்னது? இது எப்படி ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை அல்லாஹ் படைத்து அதில் யாருமே உள்ளே நுழைவிக்காமல், அதில் யாருமே உள்ளே நுழையாமல் இருந்தால் மறுமை நாள் வந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் படைப்பான் என்ற இந்த ஒரு மோசமான ஒரு கருத்து. இது எல்லாம்
கிரேக்கர்கள் சொன்ன அதே அந்த தத்துவத்தை கொண்டு இறைவனை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுகோலினால் வந்த வழிகேடுகள். அல்லாஹ்வின் அடியார்களே, சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்ட விஷயம், அது எப்போதோ படைக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு சென்றார்கள், பார்த்தார்கள். எத்தனை விஷயங்கள் சொர்க்கத்தில். உமரே, ஒரு மாளிகையை நான் பார்த்தேன். அந்த மாளிகை இப்போது அதை பேசினால் முடியாது நேரம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடந்த ஒரு அழகிய ஒரு உரையாடல். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மாளிகையை பார்க்கிறார்கள் சொர்க்கத்தில். அந்த சொர்க்கத்தில் மாளிகையை பார்த்ததற்கு அழகான பெரிய மாளிகை. அந்த மாளிகை யாருக்கு என்று கேட்டவுடன் அது உமருக்காக, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழையவில்லை. உள்ளே நுழையாமல் வந்து விட்டார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இதை அறிவிக்கிறார்கள். உமரே, மாளிகையை பார்த்தேன், ஆனால் நான் உள்ளே நுழையவில்லை என்று. ஏன் என்று கேட்டார்கள். உங்களுடைய அந்த மார்க்க பற்று, உங்களுக்கு ஒரு உரிமை வந்துவிட்டது என்றால் அதை நீங்கள் யாருக்காகவும் விட்டு தர மாட்டீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நீங்கள். உங்களுடைய ஒரு உடைமையை நான் எப்படி உள்ளே செல்வேன் என்றதற்கு அழு என்று அழுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் உள்ளே போவதையா நான் தடுத்திருப்பேன்? நீங்கள் உள்ளே போவதற்காக நான் கவலைப்பட்டிருப்பேன். என் உயிரும் என் அணையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்கள் உள்ளே செல்வதையா நான் உள்ளே செய்திருப்பேன் யா ரசூலல்லாஹ் என்று அழுதார்கள். சரி, இதெல்லாம் அப்போ எங்கே நடந்தது? அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, வழிகேடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சொர்க்கம் நரகம் எப்போதோ படைக்கப்பட்டுவிட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு இந்த ஹதீஸிலும் வருகிறது. பூமியில் இருக்கும் போதே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொர்க்கத்தில் மாளிகை. இதுவல்லவா மரணம்? இதுவல்லவா ஒரு மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மரணம்? இந்த மரணத்தை, இப்படிப்பட்ட அந்த மரணம் வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்காக உழைக்க வேண்டும். கொள்கையை பேண வேண்டும், ஹலாலை பேண வேண்டும், ஹராமிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், எத்தனை பேர் சொர்க்கத்திற்குள் நுழைகிறார்கள், எத்தனை பேர் நரகத்திற்குள் நுழைகிறார்கள் என்று சொன்னோம் அல்லவா? அந்த ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை தங்களது இரு கைகளில் 2 ஏடுகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். 2 ஏடுகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சஹாபாக்களுக்கு முன்னால் கேட்கிறார்கள், இந்த 2 ஏடுகளும் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று. அதற்கு அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொன்னாலே ஒழிய எங்களுக்கு அது தெரியாது, அறிவியுங்கள் அல்லாஹ்வின் தூதரே. அதற்கு சொல்கிறார்கள், இரு அகிலங்களின் இறைவனிடமிருந்து வந்த ஏடாகும். இதில் சொர்க்கவாசிகளின் பெயர்களும் அவர்களின் தந்தைமார்களின் பெயர்களும் அவர்களின் கோத்திரங்களின் பெயர்களும் இதில் உள்ளன. இறுதியில் அவர்கள் அனைவரும் மொத்தமாக கணக்கிட்டப்பட்டுள்ளனர். இதில் இனி எவரும் ஒருவரும் கூட்டவும் மாட்டார்கள், குறைக்கப்படவும் மாட்டார்கள். இதில் இந்த லிஸ்டில் கூட்டப்படவும் மாட்டார்கள், இதிலிருந்து குறைக்கப்படவும் மாட்டார்கள். அதே போல் வலது இடது கையில் இருக்கக்கூடிய ஏட்டை பார்த்து, இதில் நரகவாசிகள் அனைவர்களும் இதில் இருக்கிறார்கள், அவர்களின் தந்தை பெயர்கள் இருக்கின்றன, அவர்கள் இந்த பெயர் இருக்கின்றன என்று சொல்லி இதில் கூட்டப்படவும் மாட்டார்கள், குறைக்கப்படவும் மாட்டார்கள் என்று சஹாபாக்கள் முன்னால் இப்படி காட்டுகிறார்கள். அதை காட்டினவுடன் சஹாபாக்களின் கேள்வி என்ன? உங்களிடம் இருந்த அதே கேள்விதான். என்ன கேள்வி தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு முடிந்துவிட்ட ஒன்று என்றால் பிறகு நாம் ஏன் அமல்கள் செய்ய வேண்டும்? அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றால் பிறகு நாம் ஏன் அமல்கள் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் கொடுக்கிறார்கள் ஒரு மாபெரும் அறிவுரையை. சத்திது வகாரிபு, நேரான வழியில் இருங்கள், அமல்களை செய்யுங்கள், நெருக்கமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வகாரிபு, நிச்சயமாக சொர்க்கவாசியாக இருப்பவர் வாழ்நாளில் எத்துணை நல்ல அமல்களை செய்திருந்தாலும் அவரது முடிவு சொர்க்கவாசிகளின் நற்செயல்களை செய்து முடிந்திருந்தால்தான் அவர் சொர்க்கவாசி. சத்திது
நீங்கள் எவ்வளவு நற்செயல்களை செய்திருந்தாலும் உங்கள் முடிவு சொர்க்கவாசிகளின் செயல்களை கொண்டு முடிவடைந்தவர்களாக இருந்தால்தான் சொர்க்கவாசிகளாக இருக்க முடியும். இன்னமல் அமாலு பி ஹவாதீம், அமல்கள் யாவும் முடிவை பொறுத்து. அல்லாஹ்வின் அடியார்களே, அமல்கள் யாவும் முடிவை பொறுத்து. அதே சொல்கிறார்கள். இதே போலத்தான் நரகவாசிகளின் செயல்களை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் முடிவு, அவர் நரகவாசியின் செயல்களை கொண்டு முடிவு பெற்றால்தான் அவர் நரகவாசியாக ஆவார். இதனால் என்ன சொல்கிறார்கள்? கேட்ட கேள்விக்கு ஒரு பதில். அப்படி என்றால் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் அமல்கள் செய்யாமல் இருக்க முடியாது. தொடர்ந்து செய்யுங்கள். அந்த யகீன், அந்த மரணம், அந்த மௌத் வரும் வரை நீங்கள் அமல்களை செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள். மௌத் ஒன்றே, மரணம் ஒன்றே உங்களை அமல்களில் செய்வதிலிருந்து உங்களை தடுக்கும். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, விதிக்கப்பட்ட விஷயம் தானே, விதிக்கப்பட்ட விஷயம் தானே. நான் ஏன் அமல் செய்ய வேண்டும்? செய்யாமல் இருக்க முடியுமா? அல்லாஹ் தூதரின் உபதேசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், வலில்லாஹில் ஹம்த். சொர்க்கம் எங்கே உள்ளது? சொர்க்கம் சரி, அடுத்ததாக அதே வரிசையில் பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நித்தியமாக சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். பின்னர் அல்லாஹ்விற்கு மாறு செய்ததினால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கால், ஷைத்தானுடைய விஷயத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனியை பறித்ததினால் அவர்கள் என்ன ஆனார்கள்? சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். சரி, இப்போது இங்க கேள்வி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த சொர்க்கம் வானத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கமா அல்லது பூமியில் எங்காவது இருக்கக்கூடிய சொர்க்கமா? இதிலும் வழிகேட்டு போனார்கள் வழிகேடர்கள். ஏன்? முந்தைய பதிலே இதுக்கு பதில். சொர்க்கமே இவர்கள் தான் படைக்கப்படவில்லை என்று சொல்கிறார்களே. அப்படி என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த அந்த விஷயம் எல்லாம், அந்த கனியை பறித்தது, அவர்கள் வெளியேற்றப்பட்டது, இது அனைத்தும் பூமியில் இருந்த ஒரு சொர்க்கம் என்ற ஒரு நச்சுக்கருத்தை பதிவு செய்தார்கள். இதே இந்த முத்தகல்லிமூன்கள், இந்த முஅத்தஸிலாக்கள், இந்த ஜஹ்மியாக்கள். ஆனால் உண்மை அல்லாஹ்வின் அடியார்களே, அதே வானத்தில் தான் அல்லாஹ் எந்த சொர்க்கத்தை முஃமின்களுக்கும் முத்தகீன்களுக்கும் உஇத்தத் லில் முத்தகீன், முஃமின்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறானோ அதே சொர்க்கத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதே சொர்க்கத்தில் தான் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். பூமியில் உள்ள ஒரு சொர்க்கம் என்று சொன்னால், இந்த பூமி, இந்த அற்ப பூமியில் அந்த சொர்க்கம் இருந்தது. சொர்க்கம் என்று சொன்னால் சில பேர் சொல்கிறார்கள் பூமியில் சொர்க்கம் என்றால் அந்த கார்டன், அந்த பூங்கா. இதற்கு உலமாக்கள் ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த அந்த உரையாடல் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த அந்த அந்த தர்க்கம், அந்த விவாதம் பின்னால் வருகிறது இன்ஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் தான் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட அந்த ஆதமா என்று கேட்கிறார்கள். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் தான் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஆதமா என்று கேட்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்விடம் பேசின அந்த மூசா நீங்கள் தானா? அல்லாஹ் பேசின அந்த மூசா நீங்கள் தானா? என்ன அல்லாஹ் திருமலை சொல்கிறான், கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா. ஆம் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே அல்லாஹ் எனக்கு விதித்த ஒரு விஷயத்தை பற்றியா நீங்கள் பேசுகிறீர்கள்? எனக்கு இப்படித்தான் நடக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு இப்படித்தான் நடக்கும் என்று அல்லாஹ்வின் விதியில் எழுதப்பட்ட ஒரு விஷயம், அதை நான் செய்து விட்டேன், அதனால் நான் வெளியேற்றப்பட்டேன். அல்லாஹ் எழுதின ஒரு விஷயத்தையா நீங்கள் என்னிடம் விவாதம் செய்கிறீர்கள் மூசா என்று சொல்லி அல்லாஹ்வோடு சொல்கிறார்கள். ஆதம் மூசாவை வென்று விட்டார்கள் விவாதத்தில். உலமாக்கள் இருந்து என்ன கேள்வி கேட்கிறார்கள் தெரியுமா? பூமியில் இருக்க இந்த அற்ப துனியாவில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் இருந்து வெளியேற்றப்பட்டதற்கா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் விவாதித்தார்கள்? ஷேக் ரபி அவர்கள் இந்த நூலில் சொல்கிறார்கள், இதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் அல்ல,
உலமாக்களின் வார்த்தைகள், என்னுடைய வார்த்தை. நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர். நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர். எந்த மதனியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மதனியையும் மொழிபெயர்ப்பாளராகவே பாருங்கள். கல்வியை தொடர்ந்து படிக்க வேண்டும். படித்தால் தான் ஆலிமாக எல்லாம் ஆக முடியும். நாம் கல்வியை கற்கக்கூடிய மாணவன். ஷேக் ரபி அவர்கள் இதில் சொல்கிறார்கள், பூமியில் உள்ள ஒரு அற்ப பூங்காவிற்கா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட வழிகேடு! ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யமன் நாட்டு அதினில் இருந்தார்கள். அதின் அந்த இடத்தில் தான் இந்த பூங்கா இருந்தது என்று, ஏனெனில் அவர்கள் சொர்க்கம் நரகம் படைக்கப்படவில்லை என்று அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் பூமியில் இறக்கு. வழிகேடு, அறிவை உட்புகுத்துவதனால் ஏற்படக்கூடிய வழிகேடு. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் படித்துக் கொண்டே போகலாம். ஒவ்வொரு வரிக்கும் 30-40. இது 2 வால்யூம். இது 2 வால்யூம். இது ஒரு வால்யூம், இன்னொரு வால்யூம் வீட்டில் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு வரிக்கும் 30-40 பக்கங்கள் இருக்கின்றது விளக்க உரை. எப்படி படிக்க முடியும்? எப்படி படித்து முடிக்க முடியும்? ஷேக் ரபி என்ற ஒரு மாபெரும் அறிஞர் எழுதின இது 2 நூல்கள். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்கள் மாபெரும் அறிஞர், அவர் 2 நூல்கள் 2 தொகுப்பில் எழுதியிருக்கிறார்கள். ஷேக் அஹ்மத் நஜ்மி அவர்கள் ஒரு தொகுப்பில் எழுதி, இப்படி எத்தனை பேர் எழுதியிருக்கிறார்கள். எங்கே படித்து காட்ட முடியும்? நாம் இந்த நோன்பில் இந்த நாட்களில் எவ்வளவு சுருக்கமாக பார்க்க முடியுமோ அந்த சுருக்கத்தில் தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்ததாக தஜ்ஜால் வந்துவிட்டோம். முக்கியமான தலைப்பு இல்லையா? எப்படி தஜ்ஜாலை பற்றி படித்துக் கொண்டே இருந்து மரணம் வரை படித்துக் கொண்டே இருப்பதுக்கு பேர் வாழ்க்கை? முஸ்லிமா, இஸ்லாமா? தஜ்ஜாலை பற்றி கடைசி வரைக்கும் படித்துக் கொண்டே இருப்பதற்கு பேர்? இதில் பாருங்கள், இதில் எவ்வாறு படிக்க வேண்டும், தஜ்ஜாலை பற்றி எதை தெரிந்து கொண்டு, தஜ்ஜாலை பற்றி தெரிந்து கொள்வதனால் என்ன பயன், என்ன பிரதிபலன் என்பதை நாம் பார்ப்போம். கண் துடைக்கப்பட்ட தஜ்ஜால் குறித்து ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, தஜ்ஜாலை பற்றி மார்க்கம் அத்துணை ஹதீஸ்களை நமக்கு அறிவித்திருக்கிறது. தஜ்ஜாலை பற்றி அத்துணை ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நல்லாக கவனியுங்கள். இறுதி ஈமான் கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான கொள்கைகளில் ஒன்று, இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய தஜ்ஜால் ஒற்றை கண்ணாளன், கண் துடைக்கப்பட்டவன். அவன் மறுமை நாளின் பெரும் அடையாளங்களில் ஒன்றாவான். அவன் மறுமை நாள்களில் பெரும் அடையாளங்களில் ஒன்றாவான். அவன் ஒரு மாபெரும் ஃபித்னா, அவன் ஒரு மாபெரும் சோதனை. அவன் வானத்திற்கு உத்தரவிடுவான், மழை பொழியும். வானத்திற்கு உத்தரவிடுவான், மழை பொழியும். பூமிக்கு உத்தரவிடுவான், தாவரங்கள் முளைக்கும். அவனிடம் சொர்க்கம் மற்றும் நரகம் போன்ற தோற்றங்கள் இருக்கும். ஆனால் உண்மையில் அவனது நரகம் என்பது சொர்க்கமாகும், அவனது சொர்க்கம் என்பது நரகமாகும். கொலை செய்வான், மறுபடியும் உயிர் கொடுப்பான். கொலை செய்வான், மறுபடியும் உயிர் கொடுப்பான். அஸ்பஹான் நகரத்தை சேர்ந்த 70,000 யூதர்கள் அவனை பின்பற்றுவார்கள். ஆம், அஸ்பஹான் நகரத்தை சேர்ந்த 70,000 தஜ்ஜால் வந்ததற்கு பிறகு அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் 70,000 யூதர்கள் அவனை பின்பற்றுவார்கள். தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். அவன் வருகைக்கு, அவன் வந்தவுடன் அவனை பின்பற்றுவார்கள். மேலும் யூதர்கள் எதற்காக, எந்த தஜ்ஜாலுக்காக, எவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மஹதி இவன்தான். யூதர்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மஹதி யார் என்றால் தஜ்ஜால். முஸ்லிம்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மஹதி என்பவர்கள் வேறு, அவர்கள் பின்னால் வருகிறார்கள். அதை அவர்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆனால் யூதர்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தஜ்ஜால் மஹதி யார்? தஜ்ஜால். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, ராஃபிதாக்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மஹதி யார்? ஷியாக்களில் ராஃபிதாக்கள் தாங்களாகவே ஒரு மஹதியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் ஒரு பாதார அறையில், யார்? ஷியாக்களின் கொள்கை, ராஃபிதாக்களின் கொள்கை. அவர்கள் யாரை மஹதி என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர் மறைந்திருக்கக்கூடிய, கீழ் பூமியில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு அறையில் இருந்து அவர் வெளியேறுவாராம்.
கட்டுக்கதைகளை உருவாக்கி வழக்கம் போல் இந்த ராஃபிதாக்கள், இந்த ஷியாக்களின் கொள்கை இந்த மஹதி கொள்கை. யூதர்கள் காத்திருக்கொண்டிருக்கக்கூடிய மஹதி தஜ்ஜால், ராஃபிதாக்கள் அவர்களுடைய கற்பனையில் உருவாக்கின ஒரு மஹதி யார் என்றால், பூமியின் அறையில் அவர் இன்று வரை மறைந்திருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் கொள்கை. பூமியின் அறையில் ஒரு அறையில் அவர் மறைந்திருக்கிறாராம். அவர் வெளியேறுவார். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த பொய்கள், இந்த ராஃபிதாக்களுடைய பொய்கள் எந்த அளவுக்கு என்றால், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கூட தங்கள் நபிமார்களின் தோழர்களை பற்றி இவ்வளவு அபத்தமாக சொன்னதில்லை. அவ்வளவு மோசமாக இவர்கள் சொல்வார்கள் இந்த ராஃபிதாக்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். தஜ்ஜால் என்பவன் உண்மை, அவன் வருவான், அவன் பிரச்சனைகளை செய்வான். அவன் வந்திருக்கக்கூடிய நாள் நாம் உயிரோடு இருக்கக்கூடாது என்று நாம் நினைக்க வேண்டும், அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். இதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று ஒரு கூட்டம் கிளம்பிவிட்டது. எஸ்கட்டாலஜி. அது என்ன எஸ்கட்டாலஜி? இம்ரான் ஹுசைன் என்று ஒரு முதியவர், குறைந்தபட்சம் முதியவர் என்று தான் சொல்ல முடியும், அவ்வளவு பெரிய வழிகேடர், ஒரு பிதஅத்வாதி. இந்த இம்ரான் ஹுசைன் இன்று மலேசியாவில் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்றால், பூமியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், மார்க்கம் மறுமை நாளை பற்றி சொன்ன அந்த அடையாளங்களை தற்போது நடக்கக்கூடிய விஷயங்களோடு சேர்த்து கட்டுக்கதைகளை பேசி 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 வெளிநாட்டு படங்களை மிஞ்சும் அளவிற்கு கட்டுக்கதைகளை உருவாக்கி ஒளிநாடாக்களை உருவாக்கி ஆங்கிலத்தில் அது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு அடையாளங்கள் கொண்டு ஒரு முஃமின் என்ன பாடம் படிக்க வேண்டும் என்பதை மறந்து வெறுமன அடையாளங்கள் மட்டுமே இஸ்லாம், அடையாளங்களை பற்றி நாம் ஆற தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற இந்த எஸ்கட்டாலஜி, அதாவது கடைசி நேரங்களை பற்றி படிப்பது, இறுதி நாட்களை பற்றி படிக்கிறோம் என்ற வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டார் இந்த இம்ரான் ஹுசைன். இந்த இம்ரான் ஹுசைனின் ஒளிநாடாக்களை தமிழில் அப்படியே எடுத்து கொரோனா காலத்தில், தமிழகத்தில் கொரோனா காலத்தில் அப்பாவி முஸ்லிம்கள் வீட்டையும் யூடியூபையும் பிடித்து அமர்ந்து உட்கார்ந்திருக்க, இந்த இம்ரான் ஹுசைனின் வழிகேடுகள் அனைத்தையும் அப்படியே எடுத்துக்கொண்டு தமிழில் உளறினார்கள் இந்த சூப்பர் முஸ்லிம் என்ற இந்த யூடியூப் சேனல். மாபெரும் வழிகேடு. அடையாளங்களை மார்க்கம் படிக்க சொல்கிறது, ஆம். அடையாளங்களை மார்க்கம் தெரிந்து கொள்க சொல்கிறது, ஆம். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களை ஒருபோதும் இவர்கள் போல, இந்த வழிகேடர்களை போல தெரிந்து கொள்ள சொல்லவில்லை. மாறாக எப்படி தெரிந்து கொள்ள சொன்னார்கள் தெரியுமா? இந்த ஒரு ஹதீஸ் இவர்களின் ஒட்டுமொத்த கூடாரத்தையும் காலி செய்துவிடும். ஒரே ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு இப்போது படித்து காட்டுகிறேன். சஹீஹ் முஸ்லிமில் 2947வது ஹதீஸ், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2947வது ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 6 விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அந்த 6 அடையாளங்களை அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அந்த 6 அடையாளங்களை சொல்கிறேன். தஜ்ஜால், துகான், புகை மூட்டம், பூமியிலிருந்து வெளிப்படும் விசித்திர பிராணி, தாபத்துல், சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, பொதுவான குழப்பங்கள், மக்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஃபித்னா, பொதுமக்களின் மரணம், விவகாரம், கடைசி நம்முடைய உங்களுடைய மரணம். ஆனால் இந்த 6 அடையாளத்தை அல்லாஹ்வின் தூதர் சொன்னது மட்டுமில்லை, என்ன சொன்னார்கள் தெரியுமா? 6 அடையாளங்கள் வருவதற்கு முன்னால் நற்காரியங்கள் செய்வதில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். 6 அடையாளங்கள் உங்களை அடைவதற்கு முன்னால் நல்லமல்கள் செய்வதில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நல்லமல்களை செய்வதை முந்திக் கொள்ளுங்கள் என்ற அந்த நோக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு அந்த 6 அடையாளத்தை மட்டும் பிடித்துக் கொண்டார்கள். யா ரப், அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன பிரயோஜனத்தை பெறப்போகிறோம்? தௌஹீதை தெரிந்து கொள்ளாமல் அந்த 6 அடையாளங்களும் மற்ற மார்க்கம் சொன்ன அடையாளங்களை தெரிந்து கொள்வதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நமக்கு பிரயோஜனம் இருக்கிறது. நம் ஈமான் வளரும்.
அந்த நாட்கள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும், தௌஹீதை நிலைநிற்க வேண்டும், சத்தியத்தை மக்களிடம் சொல்ல வேண்டும், நாமும் அமல் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனின்பால் சிந்திக்க வேண்டும், சதகா செய்ய வேண்டும், ஜகாத் செய்ய வேண்டும் என்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா? ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்களே, சஹீஹ் முஸ்லிமில் 6 அடையாளங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள், நல்ல அமல்கள் செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள் என்பதை முழுங்கி விட்டார்கள். என்ன நோக்கம்? அடையாளங்கள் எதற்காக நமக்கு சொல்லப்பட்டது? நம் ஈமான் வளர, நம் ஈமான் வளர. அடையாளத்தை பார்த்து கொண்டு யூடியூபில் அந்த வீடியோ முடிந்ததற்கு பிறகு படத்தையும் பாட்டையும் கேட்பதன் மூலமாக இவர்களின் வீடியோ பார்ப்பதினால் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது? எந்த கொள்கை இவர்கள் கற்றுத்தந்தார்கள்? எந்த கொள்கை கற்றுத்தந்தார்கள் என்று தெரியுமா? அல்லாஹ்வின் அடியார்கள். அதை பற்றி பேசினால் நேரப்பட்டாது. அல்லாஹ்வின் அடியார்களே, வழிகேடு, மார்க்க அடையாளங்கள், இறுதி நாள் அடையாளங்களை தெரிந்து கொள்வோம். உடனடியாக அதன் பால் அது என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொள்கின்றது? மார்க்கம் சொல்கிறது, நல்ல அமல்களை செய்வதற்காக, அமல்களை செய்து போட்டி போட்டுக் கொள்வதற்காக. அதற்குத்தான் அல்லாஹ் தூதர் நமக்கு இத்தனை அடையாளங்களை சொன்னார்கள். அதை விட்டுவிட்டு ஏனெனில் இந்த வழிகேடு எங்கே செல்கிறது என்றால், இவர்கள் சில பேர் தஜ்ஜாலை ஒரு மனிதனாகவே பார்க்காமல், தஜ்ஜாலை பூமியில் நடக்கக்கூடிய அனைத்து குழப்பத்திற்கு ஊமையாக தஜ்ஜாலை பார்க்கிறார்கள். அதனால்தான் அமெரிக்காவில் இது நடக்கிறது. தஜ்ஜால் வந்து விட்டான், யூதன் இந்த விஷயத்தை செய்து விட்டான், தாபத்தில் அவர்கள் பசுமாட்டை அங்கிருந்து இங்கிருந்து கொண்டு போனார்கள் என்று உலகளாவிய நடக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள், உலகளாவிய நடக்கக்கூடிய மாற்றங்கள், தட்பவெற்ற நிலைகள், புவிமாற்ற விஷயங்கள் அனைத்தையும் இவர்கள் ஃபித்னா 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 என்று மக்களுக்கு காட்டி மக்களை வணக்க வழிபாடுகள் அகற்றக்கூடிய வழிகேடர்கள் தான் இந்த வழிகேடர்கள். அல்லாஹ் அடியார்களே, அடையாளத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள். அந்த அடையாளம் எப்போது நடந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு ஈமான் வளர வேண்டும். ஏனெனில் தஜ்ஜாலை ஒரு மனிதனாகவே பார்க்காத ஒரு வழிகட்ட கூட்டங்கள் இருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? தஜ்ஜால் என்பவன் ஒரு மனிதன் அல்ல. எப்பேற்பட்ட வழிகேடு பாருங்கள். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு கப்பலில் செல்கிறார்கள். சென்று கொண்டிருக்க கப்பல் திசை மாறி ஒரு தீவிற்கு செல்கிறது. அங்கு ஒரு மனிதன் விலங்கிடப்பட்டிருக்கிறான். ஒரு மனிதன் விலங்கிடப்பட்டிருக்கிறான். அவனிடம் வந்தவுடன் அந்தவர்களிடம் கேட்கிறார்கள், தஜ்ஜால் கேட்கிறான், பைசான் நகரத்தில் பேரித்தம்பலம் தோட்டம் இன்னும் உங்களுக்கு பேரித்தம்பலம் கொடுத்து கொண்டிருக்கிறதா? பைசான் என்றால் இன்று பலஸ்தீனில் முஸ்லிம்களின் பலஸ்தீனின் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பைசான். அநியாயக்கார இந்த யூதர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம் இன்று அங்கு இருக்கிறது. பைசான் நகரம் பேரித்தம்பலம் தரக்கூடிய அந்த தோட்டம் இன்னும் உங்களுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் அந்த பேரித்தம்பலம் தோட்டம் முற்றிலுமாக பேரித்தம்பலம் தருவது நின்று விட்டால், அது முற்றிலுமாக காலியாகிவிட்டால் இவன் வெளியேறுவான். அடுத்த கேள்வி கேட்கிறான், திப்ரீஸ் அந்த நதி, அந்த இடம் தண்ணீர் இருக்கிறதா? இன்னும் ஆம் இருக்கிறது. அதுவும் அதே சற்று தூரமாக அநியாயக்கார இந்த யூதர்கள் முஸ்லிம்களின் பலஸ்தீனின் இந்த இடத்தை ஆக்கிரமித்து இருக்கிறார்களே, அந்த இடத்தில் இந்த நதி இருக்கிறது, அந்த லேக் இருக்கிறது. அந்த இடத்தில் தண்ணீர் இருக்கிறதா? ஆம் இருக்கிறது. அது கரையும் பொழுது இவர்கள் வெளியேறுவான் என்று எத்துணை விஷயங்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? வழிகேடர்கள், தஜ்ஜால் என்பது பூமியில் நடக்கக்கூடிய அனைத்து குழப்பம் தான் தஜ்ஜால். ஏனெனில் தஜ்ஜால் என்பவன் ஒரு மனிதன், அவன் இத்தனை விஷயங்களை செய்வான். ஆம், அவன் பூமியில் 40 நாளில் பூமியை சுற்றி வருவான். ஆம், இப்படி எல்லாம் ஈமான் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அவன் வருவதற்கு முன்னால் ஒன்று ஈமானோடு மரணித்து விட வேண்டும். அப்படி நின்று விட்டோம் என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது நம் கொள்கையாக இருக்கும். அல்லது மக்காவிற்கும் மதீனாவிற்கும் செல்ல முடியாது. அவனால் செல்ல நினைத்தால் வாசலில் வானவர்கள் அவனை கலியால் அவனை அடிப்பார்கள். இது நம்முடைய கொள்கை தஜ்ஜாலை பற்றி. ஆனால் இவர்கள் தஜ்ஜாலை மனிதனாகவே பார்க்கவில்லை என்றால் இவர்கள் தான் பூமியின் அரசியலை பேசுவார்கள்.
பூமியில் நடக்கக்கூடிய குழப்பங்களை கொண்டு வந்து உங்களிடம் வைப்பார்கள். அந்த கரன்சி இந்த கரன்சி இப்படி மாறிச்சு அப்படி மாறிச்சு, அந்த ஃபித்னா இந்த ஃபித்னா, அவர் மாறிட்டாரு, இப்போ ட்ரம்ப் இருக்க மாட்டாரு, ட்ரம்ப் மாறிடுவாரு, ட்ரம்ப்புக்கு அப்புறம் அவரு வருவாரு, இவருக்கு அப்புறம் அவரு வருவாரு. மடையர்களா, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இது என்ன மடமைத்தனம்? லா இலாஹ இல்லல்லாஹ், இது என்ன மடமைத்தனம்? இதையெல்லாம் பேச கேட்க தமிழ் மக்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஆலிம் அவர். அவர் சொல்கிறார், எனக்கு குர்ஆன் எல்லாம் ஓத தெரியாது, எனக்கு குர்ஆன் எல்லாம் ஓத தெரியாது, நான் படிச்சதெல்லாம் இம்ரான் ஹுசைன், ஷேக் இம்ரான் ஹுசைன் அவர்களின் ஆடியோ எல்லாம் கேட்டு கேட்டு நான் உங்களுக்கு நான் இப்போது தமிழில் கொடுக்கிறேன். என்னை விட ஆலிம்கள் எல்லாம் இதையெல்லாம் படித்தார்கள் என்றால், அவர் படித்தது மட்டும் இல்லாமல் நம்மளை வேற படிக்க சொல்கிறார்கள். என்னை விட அரபு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச ஆலிம்கள் எல்லாம் படித்தார்கள், இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். நானே இதை இவ்வளவு சொல்கிறேன் என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இவர் பின்னால் இந்த சேனலை ஃபாலோ செய்வ அத்துணை பேர் அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் மறுமை வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளாதீர்கள், உங்கள் மறுமை வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளாதீர்கள். குர்ஆனை கூட ஓத தெரியாத ஒருவர் குர்ஆனை தமிழிலே உங்களுக்கு எட்டி காட்டக்கூடியவர் உங்களுக்கு பாடம் எடுத்துபாரா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் இறங்கின அந்த மொழியை கற்றாத ஒருவர் இன்று மார்க்கத்தை பேசுவார். அவருக்கு இத்தனை பேர் அவரை ஃபாலோ செய்து கொண்டு அவரை பின்னால் போடுவதென்றால் நம் சமூகம் எங்கே, நம் சமூகம் எங்கே செல்கிறது? அடையாளங்களை படிப்போம், ஈமான் கொள்வோம், அமல்களை செய்வோம். அவ்வளவுதான் அல்லாஹ்வின் அடியார்கள். இதுதான் அல்லாஹ் நமக்கு வித்திட்ட விஷயம். நேரம் முடிந்து விட்டது. தஜ்ஜாலை பற்றி இன்னும் பார்க்கவே இல்லை. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளைய வகுப்பில் தஜ்ஜாலை பற்றி பார்ப்போம். தஜ்ஜாலை பற்றி பார்த்து பின்பு மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். அவர்கள் சம்பந்தமாக வருகிறது. இன்னும் ராஃபிதாக்கள் அவர்கள் பொய்யாக சொன்ன அந்த 12வது இமாம் அவர்கள் தான் மஹதி, அவர்கள் இன்று மறைந்திருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை கதை என்ன என்ற அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பின்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறங்குதலை பற்றி பார்ப்போம். அவர்கள் இறங்குகிறார்கள், அவர்கள் எங்கு இறங்குவார்கள், அவர்கள் எப்படி இறங்குவார்கள் என்ற விஷயம் அனைத்தையும் பார்ப்போம். பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த விஷயம் எல்லாம் எதற்காக? ஹாலிவுட் படமா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்கள், இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். இதெல்லாம் ஒரு முஃமினின் ஈமானை, இந்த பூமி ஒரு நாள் அழியக்கூடாது என்பதை அறிவிப்பதற்காக வந்த அறிவிப்புகள். இதெல்லாம் அறிந்து போய்டும், இந்த பூமி அழிந்து போய்டும் என்பதை அறிவிப்பதற்காக வந்த அறிவிப்புகள். அல்லாஹ்வின் அடியார்களே, இதை கொண்டு ஈடேற்றம் பெற்றுக் கொள்ளுங்கள், இதை கொண்டு ஈடேற்றம் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. وقولوا قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز.